பெங்களூர் HAL போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட குந்தலஹள்ளி பகுதியைச் சேர்ந்த இம்தாஸ் பாஷா, உஸ்மா கான் இவங்க 2 பேரும் வந்து சாஃப்ட்வேர் தொழில்நுட்ப துறையை சேர்ந்தவங்க தான். 2 பேரும் ஒரே இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒரே பகுதியில் வெவ்வேறு இடத்துல வந்து வசிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. காதலிச்சு தங்களுடைய காதலை வந்து தங்களுடைய பெற்றோருக்கு சொல்றாங்க. இரு சைடுலையுமே வந்து பிரச்சனை இருந்தனால வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறல. 2 பேருமே தங்களுடைய பெற்றோர் விருப்பப்படி வந்து இவங்க வந்து வேற ஆளையும் அவங்க வேற ஆளையும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து இவங்க 2 பேரும் வந்து மீண்டும் வந்து தங்களுடைய காதலை தொடர்றாங்க. தங்களுடைய காதலுக்காக வந்து தங்களுடைய பார்ட்னரை வந்து விவாகரத்து பண்றாங்க. அதாவது கோர்ட்ல வந்து முறையா இது பண்ணி விவாகரத்து பண்றாங்க. 2 பேரும் வந்து தனியா வசிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாங்க. ஸோ காலங்கள் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து வேலை கிடைக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து ஆஸ்திரேலியால வேலை கிடைக்குது. பெண் உஸ்மா கான் வந்து ஆஸ்திரேலியால வேலை பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியால வேலை பார்க்குறப்ப ஒரு பாகிஸ்தானியரோட அவங்களுக்கு நட்பு ஏற்படுது. நட்பு காதலா மாறுது. அது கல்யாணத்துல முடிவடைகிற மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இம்தாஸ் பாஷா வந்து ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்தோடனே அங்க வந்து உஸ்மா கானும் இருக்காங்க. ஸோ ஒரு நாள் வந்து உஸ்மா கானுக்கு ஃபோன் அடிச்சு வந்து திருமணம் பத்தி பேசணும், வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கிடையில அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டு இருக்கு. சரி அப்படின்னு சொல்லி அந்த உஸ்மா கான் பொண்ணு வந்து என்னன்னா இவனுடைய வீட்டுக்கு வரா. ஸோ இவனுடைய வீட்டுக்கு வர்றோன்னு வந்து அவன் சில விஷயங்களை சொல்றான். அந்த விஷயம் எப்படி இவனுக்கு தெரிஞ்சிருந்து அந்த பொண்ணுக்கு தெரியல. இமிடியேட்டா அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆகுது. அவன் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணை வந்து கழுத்தை நெரிச்சு கொன்றான். ஸோ கொன்ன பின்னாடி வந்து என்னன்னா போலீஸ்க்கு வந்து இது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 10 மணி நேரம் ஒரு போராட்டம் பண்றான். எப்படி உடலை மறைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து விஷ பாட்டில் எடுத்து அந்த இறந்து பையனுடைய உஸ்மா கான் வாயில வந்து விஷ பாட்டில் போட்டு இவனும் கொஞ்சம் குடிச்சிட்டு சில பேர்த்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அப்படியே வந்து நாடகம் ஆடுறான். ஸோ அவன் எப்போ வந்தவங்க வந்து சொந்தக்காரங்க வந்து 2 பேருடைய உடலையும் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இவன் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து காப்பாற்ற பண்றான். ஸோ போஸ்ட்மார்ட்டத்துல வந்து அந்த பெண் வந்து கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான்ற விஷயம் வந்து தெரியுது. இமிடியேட்டா வந்து உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இவனை பிடிச்சு வந்து போலீஸ்ல வந்து பிடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தோன்னு வந்து என்னன்னா என்ன போலீஸ் வந்து தனியா வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அவனுக்கு வந்து தங்களுடைய பாணியில வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்பா அவன் சொல்றான் வந்து என்னன்னா அந்த பொண்ணுடைய செல்லுல வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து போட்டிருந்தேன். அந்த பொண்ணு பேசுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அவன் வந்து அந்த பொண்ணு வந்து என்னன்னா ஒரு பாகிஸ்தானோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிற போது அதுக்கான விஷயம் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. என்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் வந்து இவளை மேரேஜ் பண்றதுக்காக தான் பொறுமையா இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா எங்களுக்குள்ள வந்து சண்டை நடந்துச்சு. அவ வந்து என்னைய வந்து கண்டுக்கவே மாட்டாம இருந்தா. ஒரு நாள் வந்து அவளை கூப்பிட்டு வச்சு பேசி பார்த்தேன். எதுவுமே வந்து ஒத்து வரல. அதனால நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னான்.